ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி 2ல் வித் கிராணி கிராண்ட்பாவோடைய டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஈஸி மோடில் தான் பண்ண போகிறேன். அதோ பாருங்க, ஈஸி மோடு போத். வாங்க உள்ளே போகலாம். டே 1 சவுண்டு கம்மி பண்ணிப்போம், ஏன்னா சவுண்டு அதிகமாக கேட்கும். எப்படியோ டே 1 வந்துருச்சு. இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது. இது 2 கேட்டு பீஸுங்களை வச்சுக்கிட்டு எப்படி தான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோன்னு தெரில. ஒன்று செவிடு, இன்னொன்று காது கேட்டு லூஸு. வாங்க இங்கே ஒரு சவுண்டை போட்டுப்போம். சவுண்டு போட்டால் தான் நம்மளுக்கு இங்கே இதுங்களை சமாளிக்க முடியும், இந்த 2 கேட்டு சனிங்களையும். இன்னும் ஆளையே காணோம். கிழமை வரான், செவிட்டு பைய போகிறான் பார். லூசு பைய, அண்ணா மென்டல். இன்னும் கிளவி ஆளை காணோம். ஐயோயோ, இது எங்கே என்ன பண்ணினுக்குது? பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினுக்குதா? எப்பவுமே இந்த கிழவன் தானே அந்த வேலையெல்லாம் பார்ப்பான். நம்ம மறைஞ்சிப்போம், பார்த்தானா அவ்வளோதான், ஒரே போட்டுருவான் நம்மளே. தினுசா ஏதோ ஒரு சவுண்டு விட்றான். போகிறான் மேலே. என்ன இவன் கிழவி வரவே மாட்டா போலியே. ஐயோ கடவுளே, மறுபடியும் ஒரு சவுண்டு போட்டால் தான் வேலைக்கு ஆகும். இந்த தடவையும் கிழவன் வந்துட்டான். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான். இவன் போகிறான், கிழவி வந்தால் நல்லா இருக்குமே. ஆளையே காணுமே. நெடி பண்ணுற மேலே. ஐயோ, இது வேலைக்கே ஆகாது போல். நம்ம ஒளிஞ்சுப்போம். நல்லா ஒளிஞ்சுக்கணும். ஐயோ தெரியுது, ஒளிஞ்சிக்கலாம். லூசு பையன் என்ன தான் பண்ணுறான்? ஐயோ இவன் போயிட்டான், கிழவன் போயிட்டான். மறுபடியும் ஒரு சவுண்டு போட்டுக்கணும். மறுபடியும் ஒரு சவுண்டு போட்டுப்போம். இப்போ கிழவி வந்துட்டா. இப்போ நம்ம மேலே போயிடுவோம். கன் எடுத்துப்போம். கன் எடுக்கலன்னா அவ்வளோதான். போட்கி எனக்கு எதுக்குடா? டோர் எஸ்கேப் தானே நான் பண்ண போகிறேன். இங்கே பற்றிக்கு தேட முடியாது, ஏன்னா கிராக் சவுண்ட்லாம் கேட்டுருச்சு. இங்கே போய் தேடுவோம். இங்கே எதுவுமே இருக்காது. இங்கே ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஒன்றுமே கொடுக்கல. ஏன்டா சோதிக்கிறீங்க? போடு கண்ணை எடுத்தோடனே தான் ஒரு சந்தோஷமே வருது. இது 2த்துலேயும் போட்டு தள்ளணும். இப்போ கிழவி வருவா. இன்னைக்கு அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு. வரவே இல்லை. நான் சவுண்டு போட்டு கீழே வந்திருந்தானே அப்போவே இங்கே மேலே வந்திருக்கலாம். இன்னும் ஆளையே காணோம். இவ்வளோ சவுண்டு போட்டோம். இன்னும் ஃபஸ்ட்டு கிழவன் வந்துட்டான். சரி, கிழவனை போட்டு தள்ளிடுவோம். பார்த்துட்டான். பெரிய இங்கிலீஷ் ஸ்பீட் இருக்குது. ஐசியூவா போடையா லூஸு செவிட்டு பய. சாவி அவன் தான் வச்சுருக்கான். இப்போ அந்த சாவி வேணும். இவ்வளோ வேறு ஆளை காணுமே. சவுண்டு கேட்டு எப்போவுமே இந்த கிழவி தான் வருவா. கிழவன் வந்துட்டான், செவிட்டு பய. இவன் வந்துருச்சு பொக்கவாய். இல்லை, இது பொக்க வாய்க்கல, கரியேன்னு இது போய் கரிப்பின்னு வச்சிடலாம். ஓகே, இது போட்டு நம்ம கீழே போய்டுவோம். சாவி எடுத்துப்போம், ஏன்னா சாவி தான் மெயின். எடுத்தாச்சு, திறந்துடும் இப்போ. ஓகே, இங்கே எதாவது கிடைக்குமா? கிடைக்கணும். ஒன்றும் கிடைக்கல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்ன பொசிஷனே சரியில்லை. இப்போ தான் கீழே விழுறாளா? இங்கே நம்ம நல்லா தேடணும். இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வேலைக்கே ஆகும். இங்கே ஏதாவது கிடைக்குதா? எதுவுமே இல்லை. என்னடா அப்போ டோர் எஸ்கேப் பண்ண முடியுமா? அப்பா ஹேண்ட் வீல் கொடுத்துருக்கானுங்க. இவ்வளோ நேரம் தேடினதுக்கு இதையாவது கொடுத்தானுங்களே. இங்கே எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே ஏதோ மீட்டு கறி இருக்குது. இங்கே டக் டேப்லாம் எனக்கு எதுக்குடா? கடுப்பேத்துறானுங்களே. சரி, நம்ம இங்கே தேடுவோம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. போய் நம்ம இங்கே தேடுவோம். இங்கே அந்த சைடு போனால் தான் வேலைக்காகும். அந்த சைடு போயிடலாம். ஓகே என்னடா அது குறுக்காலே வந்துருச்சு. சரி, உள்ளே போய்ட்டோம். ஐயோ, செயின் கட்டிங் ப்ளேஸ் கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம இந்த கரண்ட்டை கட் பண்ணால் தான் கீழே அந்த கரண்ட் அடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அது கட் ஆகும். கட் பண்ணிவிடுவோம். 2 பெருசுங்களும் வந்துடாதுங்களே, ஏன்னா இப்போ தான் போட்டு தள்ளினேன். 2 நிமிஷம் ஆயிருக்காது எப்படியோ. இப்போ நம்ம மேலே போய் நல்லா தேடுவோம். கடகடம் போகணும். ஓகே, கடகடம் போய்டும். ஐயோ, மறுபடியும் கீழே வந்துட்டேன். ஐயோ, சரி, நம்ம கதவு சாத்திப்போம். திடீர்னு வந்தாலும் வந்துடுங்க.
எப்போவுமே கிழமை இங்கே தான் கேமரா செக் பண்ண வருவான். நம்மளை பார்த்தானா ஒரே போட்டுருவான் செவிட்டு பையன். இங்கே தேடுவோம். இங்கே ஒன்றுமே இல்லை. என்னடா ஒன்றுமே தரல. இங்கே ஏதாவது கிடைக்கும்னு நம்புகிறேன். கிடைக்கணும். ஹெலிகாப்டர் மேனுவல். இது எதுக்குடா எனக்கு? கடவுளே, பேசாது ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாமா? இல்லை டோர் எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும். சொல்லிட்டோம்ல, டோர் எஸ்கேப் தான் பண்ணுறோங்க. கீழே போயிடணும். யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? வேணாம், இந்த சைடு வேணாம். நம்ம இந்த சைடு போயிடுவோம். கடவுளே, யாரும் வந்துடக்கூடாது. செவிட்டு பீஸு வந்துருச்சுன்னா அவள் தானே. கடவுளே, வரக்கூடாது. வரல 2 பீஸுங்களும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுங்களை போட்டு தள்ளிடுவோம் முதல்ல. செவிட்டு பாய எங்கே இருப்பான்னு தெரியல. ஆனா கீழே போயிடுவான். பேக்கு. ஐயோ, கிழவி வரணும். என்ன இவ்வளோ சத்தத்தை போட்டு ஆளக்கணும்? வந்துட்டா கருப்பி. முதல்ல வாயிலே டுமில் சொன்னோம். அவளை ஏதோ ஒன்று சுட்டாச்சு, விடுங்க. கீழே விழுடி. கிழவனை ஆளக்கானோ. இவன் எப்போவுமே வரமாட்டான். முதல்ல ஒரு சத்தத்தை போட்டுவான். அவன் சத்தம் போட்டாலும் காது கேட்க. செவிட்டுப்பாய இன்னும் இவ்வளோ போட்டு ஆளக்கானோ. வந்துடுவானே எப்பவுமே. இன்னும் ஆளையே காணோம். வந்துட்டான் செவிட்டுப்பாய. எவ்வளோ நாள் கழிச்சு வரான் பார். கேட்டுப்பாய. இதுங்க 2த்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, கீழே போய் அந்த என்ன இங்கே தேடுவோம். டோர் ஹேண்டில். சூப்பர். டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. எத்தனை கிடச்சிருக்கு? செயின் கட்டர் கிடச்சிருச்சு. இன்னும் என்னென்ன கிடைக்கணும்? செயின் கட்டர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில் பார்த்துட்டோம். சேஃப் கீ கிடச்சிருக்கு. சேஃப் கீயில் எதாவது கிடைக்குமா தெரியலையே. சரி போய் பார்ப்போம். 2ங்களையும் போட்டு தள்ளியாச்சு. கிழமை இங்கே தான் கிடக்கான். கிழவி ஆளை காணோம். தூங்கும் போது கூட ஸ்டிக்கோட தான் தூங்க இருப்பாள். பெரிய இவர். சேஃப் கீ ஹேண்டில் போவோம். இங்கே டோர் ஹேண்டில் தான் இருக்குது. ஸ்பார்க் ப்ளக்கு. இது எதுக்குடா எனக்கு? ஐயோ, ரெஞ்சு கிடச்சிருக்கு. அங்கே ஒரு லூஸ் இருக்கும். அதுக்கிட்ட போய் பார்த்தா நல்லா இருக்குமோ? முதல்ல அங்கே போய் பார்ப்போம். இங்கே ஏதாவது இருக்கா? டாய்லெட்டில் பார்த்துருவோம். இங்கே எதாவது கிடைக்கணும். எதுவுமே இல்லை. என்னடா நம்மளை பேக்கு நினச்சிட்டாங்களா என்ன? ஒன்றுமே தரல இன்னைக்கு. ஐயோ, இன்னும் பேர்லாக்கி வேணும். க்ரோபார் வேணும். முதல்ல இது தண்ணியை திறந்து விட்ருவோம். திறந்தாச்சு. இங்கேயே போட்டால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுங்க எழுந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது நேராக மேலே கொண்டு போய் அந்த பெட்டு மேலே போட்டால் தான் சரிப்பட்டு வரும். இங்கே யாருமே இல்லைல்ல. திடீர்னு கூட வந்திருப்பாங்க. இந்த செவிட்டு பையன் ஆனவனா கீழே போயிடுவான். அவனுக்கு மட்டும் காது கேட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். மிஷினை வாங்கி மாட்டணும் முதல்ல. செவிட்டு பையன் முதல்ல இது இங்கே போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே இது க்ரோபார் வேணும். க்ரோபார் தானே கிடைக்கலையே. டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. சரி, நம்ம முதல்ல இங்கே எதுவுமே இருக்காது. நம்ம தான் சேஃப்டி பார்த்துட்டோம். இங்கேயும் எதுவுமே இல்லை. நம்மளை என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. சத்தத்தை வர வச்சு போட்டு தள்ளிட வேண்டியதான். கீழே போடுவோம். கீழே போட்டுற வேண்டியதான். இவ்வளோ சத்தத்தை போட்டு ஆளை காணும் பார். கிழவிக்கும் வர காது கேட்காத போயிடுச்சு. அப்பா கிழவி வந்துட்டாப்பா. கருப்பி வந்துடுச்சு. போட்டு தள்ளியாச்சு. போய் தொலைடி. அங்கேயே ஆடிக்கிட்டே இருப்பா எப்போ பார்த்தாலும். இந்த கிழவனை வேறு ஆளை காணும். இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரியல. சீக்கிரம் வரானான்னு பார். வந்துட்டான். போட்டு தள்ளிட வேண்டியதான் இவனையும். பெரிய இங்கிலீஷ் ஸ்பீட்டர் ஆனவனா ஐசியூன்னு போடு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கீழே போய் அந்த குட்டி சாத்தானாண்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே ரெஞ்சு, இங்கே டோர் ஹேண்டில் இருக்குது. கீழே போயிட வேண்டியதான். கன் இங்கே போட்டிருக்கோம் டேபிள் மேலே. நம்ம கீழே போயிடுவோம். கீழே போனால் தான் வேலைக்கு ஆகும். அவன்கிட்ட ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். கடவுளையே ஏதாவது அவன்கிட்ட உபயோகமாக கிடைக்கணும். போவோம். இங்கே தான் இருப்பான் எப்படியோ. என்ன ஆளையே காணும். ஐயோ, கிட்ட போனால் கடிச்சு வச்சுருப்பான்.
அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான், கால் தெரியுது. எங்கே இன்னும் வரலையே இவனை? வரான். போட்டுற வேண்டியதான் இவனை. இங்கே தான் நிற்கிறான். ஐயோ என்ன இது? ஐயோ கடிச்சிருவான் போலியே. சீக்கிரம் உள்ளே போயேண்டா. ஐயோ கடிச்சிட்டானே. செத்து போயிடல. இன்னும் செத்து போல. இப்போ போட்டு தள்ளுவோம். ஐயோ மாட்டிக்கினேன். மறுபடியும் கடிச்சிட்டான். க்ரோபார் இருக்குது, போடு. இப்போ இந்த கன்னை நோட் பண்ணியாச்சு நம்ம. இது சுட்டு தள்ளிட வேண்டியதான் இவ சீக்கிரம் வந்தானா நல்லாயிருக்கும். கீழே ஒரு தடவை போட்டுற வேண்டியதான். வந்துடுவாளோ போடுறதுக்குள்ளே? இல்லை வரமே தெரியல, நம்ம கீழே போட்டுருவான். ஓகே, இன்னொரு தடவை போடலாமா வேணாமா? கதவு திறந்துப்போம், அப்போ தான் கொஞ்சம் தெரியும். ஆளையே காணா, வந்துட்டா. கருப்பி வந்துட்டான். ஐயோ வாயிலே போட்டுருச்சு. இப்போ கிழவன் வரணும். கிழவன் வந்துடுவானா? இவன் தான் வரமாட்டான், செவிட்டு பாய. எப்போ பார்த்தாலும் வரமாட்டான், கேட்டு பாய. இன்னும் ஆளையே காணும் இவ்வளோ நேரம். காது ஒரேடியாக போயிடுச்சா என்ன? செவிட்டு பையன் வந்துட்டான். ஐயோ நேரத்துக்கு நம்மள போட்டிருப்பான். மூஞ்சியை பாரு, கண் அவிஞ்சு போச்சு போல், கண்ணே இல்லை. சரி நம்ம முதல்ல போய் க்ரோபார் எடுத்துருவோம். ஏன்னா க்ரோபார் வந்து கீழே ஒரு டப்பாவும் மேலே ஒரு டப்பா இருக்கும், அதை திறக்கணும். பாக்ஸ் மாரி. இவன் செத்து போயிட்டான். இப்போ என்ன பாகுபலியில் வர ஹீரோ மாரியே இருக்கிறான். பெரிய ஹீரோ நினப்பு. கேட்டு பைய. காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, செவிட்டு பைய. சரி நம்மளும் இந்த பாக்ஸை திறந்துருவோம். ஏதாவது கிடைக்கணும். கடவுளே, முதல்ல கீழே போய் பார்த்துருவோம். ஏன்னா கீழே ஏதாவது கூட வச்சுருப்பாங்க. கீழே இங்கே மேலேயும் போட்டுட்டு. இல்லை, போட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. சரி மேலேயே போயிடுவோம். திடீர்னு கிழமை வந்துட போகிறான். மேலே போய் முதல்ல இந்த டப்பாவை போய் திறப்போம். வெப்பன் கீ. ஆனால் வெப்பன் கீ நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டங்கன் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணால் பரவாயில்ல, அது வேணும். நம்ம முதல்ல போய் இதை மேலேயும் அதேமாதிரி ஒரு டப்பா இருக்கான், திறந்துடும். கடவுளே, கிழமை வந்துடக்கூடாது. கடகடன்னு திறந்துட்டு இது பண்ண வேண்டியதான். ஐயோ இன்னும் நம்மளுக்கு என்ன தேவை? க்ரோபார் கிடச்சிச்சு. பேர்லாக்கி இருக்கணும். கடவுளே, பேர்லாக்கி சூப்பர். பேர்லாக்கி கிடச்சிச்சு. எஸ்கேப் பண்ண போகிறோம். ஐயோ கீழே விழுந்துச்சே. வந்துடுவாளோ? ஐயோ வந்துட்டாளா? இன்னும் வரல. இங்கேயே போட்டு போயிடுவோம். ஓகே, போட்டாச்சு. நம்ம இங்கே போய் இப்போ என்ன பண்ணணும்னா பேர்லாக்கையும் எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா அங்கே நம்ம ஈஸியாக பின் டோரை திறந்து போய் அங்கே அப்படியே கீழே தானே டோர் இருக்குது, தப்பிக்க போகிற டோர், அங்கே போய் போட்டலாம். சரி, நான் இன்னும் ஆன்வீலே போடல. கன்று வேறு கீழே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? சவுண்டு முதல்ல போட்டுக்கணும். இந்த ஆன்வீல் எடுத்து ஒரு சவுண்டு போட்டால் கிழவி வருவா. இப்போ நான் கீழே போனேன்னா கிழவிக்கிட்ட மாட்டிப்பேன். போகலாமா? வேணாம். நம்ம ஏதாவது சவுண்டு போட்டு அவள் இருக்கலாம்னு செக் பண்ணிகிட்டே போவோம். ஹேண்ட்வீல் இங்கே தானே இருக்குது. நம்ம வந்து இங்கே போடு. எடு. கிழவி வந்துட்டா. நல்ல காலம். நத்திக்கு மாட்டிப்போம். இது உள்ளே போய் உக்காந்திக்கலாம், சேஃபாக இருக்கும் கொஞ்சம். கிழவி இங்கே தான் இருக்கா. நெட்டை ஆஃப் பண்ணிப்போம், ஏன்னா ஆடு வந்துடும் அப்பப்போ. அங்கே போயிடலாமா? இவன் அங்கே உள்ளே போயிட்டா. நம்ம போகலாமா வேணாமா? போயிடும். தைரியமாக போக வேண்டியதான். கிழமை இருக்கக்கூடாது. எங்கே இருக்கான்னு தெரியலையே கிழவனை ஆளை காணும். நம்ம போயிடுவோம். கண்ணு இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. கடைசியில் 2 பேர் ஒருத்தவங்களை போட்டு தள்ளிட்டு கிழவி வருவா. இப்படியே கீழே தான் 2 சத்தத்தை போட்டாச்சு. கிழமை வருவா. கிழவி இன்னும் கிழவன் போகிறான். காதே கேட்கல பார்த்தியா? கிழவி வந்துட்டா. போட்டு தள்ளிடுவோம். அவ்வளோதான். போய் தொலையாண்டி. ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. நான் கிழவினையும் போட்டேன், அவனும் செத்துட்டான். நம்ம முதல்ல கீழே போய் இது பண்ணிடலாம்.
சரி இப்போ நம்ம முதல்ல போய் ஆன்வீலை போட்டு வந்துடுவோம். ஆன்வீல் இங்கே தான் இருக்குது. கிழவனையும் போட்டேன், ஆனால் நான் அதை காட்டல. முதல்ல போய் கீழே போய் ஆன்வீலை போட்டு வந்துடலாம். ஆன்வீலை போட்டால் தான் வேலைக்கு ஆகும். நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆன்வீலை போட்டு ரொட்டேட் பண்ணிவிடுவோம். ரொட்டேட் பண்ணல. ஓகே, ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ மேலே அந்த இது திறந்துருச்சு. இன்னும் டோர் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு. வீடு ஸ்ட்ராங் இல்லை போல், பேஸ்மெண்ட் வீக்கு. சரி, நம்ம ட்ராப்பு மாட்டிருப்போம். போய் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ போட்டுருவோம். ஏன்னா இனி வரமாட்டாங்க. பேட்லாக் கீமாவில் போட்டுருவோம். பின்டோரை திறந்து பின்டோர் வழியாகவே போகலாம். முண்டோர் வழியாக போயிட்டு இருந்தோன்னா திடீர்னு வந்துடுவா கிழவி. டோர் பார்க்க இப்போ தான்ப்பா நல்லாயிருக்கு. பேட்லாக் கீழே போட்டுருவோம். மறுபடியும் போய் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு க்ரோபார் எங்கே? இங்கே இருக்குது க்ரோபார். அந்த பலகையெல்லாம் உடச்சி விட்ருவோம். வந்துருக்கிற போகிறா. இவ்வளோ சத்தத்தை போட்டும் வரலை. நல்லது அதுதான். ஏன்னா இப்போ தான் போட்டு தள்ளியிருக்கேன். 2 நிமிஷம் ஆயிருக்காது அதுக்குள்ளே. ஏன்னா 30 செகண்ட்ஸ் வரை எக்ஸ்ட்ரா இருக்குது. டோர் ஹேண்டில் எங்கே? டோருக்கு. ஓகே, இப்போ எஸ்கேப் முடிக்க போகிறோம். வரல. வந்துருக்கிற போகிறா. வரல. போடு, எஸ்கேப் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எஸ்கேப் முடிச்சிட்டோம். முடிச்சாச்சு. 2 கிழட்டு பீஸுங்களும் நிற்கிது. ஒரு கருப்பி, ஒரு செவிட்டு பையன் நிற்கிறான். 2 நின்றுக்கிட்டு இருக்குங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிச்சு. கமெண்ட் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.